வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, துணை தேடும் நெஞ்சம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். டாக்டர் பட்டீல் வீட்டின் காலிங் பெல்லை பலமுறை அடித்தாள் சுனிதா. வெளியில் வந்த டாக்டர், யார்? ஆ, சீதாம்மா வீட்டு வேலைக்காரி இல்ல என்றார். ஆமாங்க, எங்க வீடு ஐயாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல. அம்மாவும் ஊர்ல இல்ல. நீங்க தான் வீட்டுக்கு வந்து ஐயாவை காப்பாத்தணும் என்றாள் சுனிதா. உடனடியாக தன்னுடைய கிட் பேக்கை எடுத்துக்கொண்டு வெங்கட்டை பார்க்க வந்தார் டாக்டர் பட்டீல். மிஸ்டர் வெங்கட், நான் டாக்டர் பட்டீல் வந்திருக்கேன் என்றார். லேசாக கண்களை திறந்து பார்த்துவிட்டு திரும்பவும் கண்களை மூடிக்கொண்டான் வெங்கட். அவனை பரிசோதனை செய்தான் டாக்டர். நாடி துடிப்பு குறைவா இருக்கு, தலை சூடா இருக்கு, நல்ல ஜுரம். சுனிதாபாய், உங்க எஜமானுக்கு விஷ ஜுரம் வந்திருக்கு. 2 நாள் நல்லா கவனிச்சுக்கிட்டா நல்லா ஆயிடுவாரு என்றார் டாக்டர். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் டாக்டர் என்றாள் சுனிதா. இந்த மழையில நீ வெளியில போய் மருந்து வாங்க வேண்டாம். என்கிட்ட மருந்து இருக்கு. வீட்டில் வந்து வாங்கிக்கோ. நான் ஒரு இன்ஜெக்ஷன் தந்துடுறேன். மருந்து நான் சொல்றபடி 4 மணிக்கு ஒரு தரம் தரணும். ஏதாவது சாப்பிட கேட்டா ஹார்லிக்ஸ் கொடு, கஞ்சி வச்சு கொடு. வேற எதுவும் இப்ப தர வேணாம். மருந்துக்கும் இப்ப பணம் தர வேண்டாம். வேற ஏதாவது வேணும்னா என்ன கேளு. எப்ப வேணும்னாலும் கூப்பிடு என்றார் டாக்டர். டாக்டர் பகத் ஷுக்ரியா என்றாள். பரவாயில்ல, நீ வந்து மருந்து வாங்கிக்கோ என்றார் டாக்டர். சுனிதா டாக்டரிடம் மருந்து வாங்கி வந்தாள். ஹார்லிக்ஸ் சுட சுட போட்டு எடுத்து படுக்கை அறைக்கு வந்தாள். இன்னும் வெங்கட் முனகிக் கொண்டுதான் இருந்தான். அவனை தன் மடியில் அமர வைத்து அவன் வாயை திறக்க வைத்து மாத்திரையை அவன் வாயில் வைத்து ஹார்லிக்ஸை மெதுவாக ஊற்றி, ஐயா மருந்து சாப்பிடுங்க, உடம்பு சரியாயிடும் என்றாள். ம் ம் என்று முனகிவிட்டு மாத்திரையை விழுங்கிவிட்டு கொஞ்சம் ஹார்லிக்ஸை குடித்தான். பிறகு வேண்டாம் என்று தலையசைத்தான். சீதா சீதா என்று கூறி பக்கத்தில் உட்கார சைகை செய்தான் வெங்கட். நான் சீதாமா இல்லைங்க, நான் சுனிதா, நான் சுனிதா என்றாள். அப்படியே கண்களை நன்றாக மூடிக்கொண்டான். 4 மணிக்கு ஒரு முறை அவனுக்கு தவறாது மருந்தும் ஹார்லிக்ஸும் தந்தாள் சுனிதா. இடையிடையே அவளது உணவுகளையும் முடித்து கொண்டாள். வெளியில் தலை காட்ட முடியவில்லை. பேய் காற்று அடித்தது. மழை சோவென்று பெய்தது. இரவு 8 மணி அடித்துவிட்டது. சீதா சீதா என்று முனகிக் கொண்டே உறங்கினான் வெங்கட். வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் வெங்கட் நிலைமை சரியாக இல்லையே. இரவில் யார் மருந்து கொடுப்பார்கள்? பயங்கரமான காற்று மழையில் வீட்டுக்கும் போக முடியாது. சுனிதாவுக்கு குளிர ஆரம்பித்தது. சேலையை இழுத்து போர்த்தி கொண்டாள். சூடாக காஃபி போட்டு சாப்பிட்டாள் சுனிதா. வீட்டில் சித்திக்கும் உடம்பு சரியில்லை. இங்கே எஜமானின் உடம்பும் சரியில்லை. இந்த இக்கட்டான நிலையில் என்ன செய்வது? வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்று ஒன்றும் புரியாமல் தவித்தாள் சுனிதா. மணி 9 அடித்தது. சரி, இனி வீட்டுக்கு போக வேண்டாம். இன்றிரவு இங்கேயே தங்கி விடலாம் என்று எண்ணினாள். இரவு 10 மணிக்கு மருந்து கொடுத்தாள். சீதா, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு என்ற கண்களை மூடிக்கொண்டே கூறிவிட்டு முனகினான் வெங்கட். அவன் வேதனையை பார்த்த சுனிதாவின் பெண் மனம் இறங்கியது. ஐயோ பாவம், எஜமான் கஷ்டப்படுகிறார். ஆபத்துக்கு தோஷம் இல்ல. எஜமானின் கால்களை பிடித்து விட்டால் நிம்மதியாக தூங்குவார். காலையில் அவர் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் என்று எண்ணினாள் சுனிதா. சுனிதா அவன் கால்களையும் பாதங்களையும் அமுக்கிவிட்டு மசாஜ் செய்தாள். அது அவனுக்கு இதமாக இருந்ததை அவன் முகத்தில் தெரியும் நெளிவு சுளிவுகளில் இருந்து தெரிந்து கொண்டாள். சிறிது நேரத்துக்கு பின் சுனிதாவின் கைகள் வலிக்க ஆரம்பித்தன. கைகளை சொடக்கு விட்டாள். எஜமான் இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள் சுனிதா. வெங்கட் பதிலேதும் கூறாமல் நன்றாக உறங்கினான். அவன் அருகில் தன் கைகளை தலைக்கு அணையாக வைத்து அப்படியே சுருண்டு கட்டிலில் படுத்து கொண்டாள் சுனிதா. தரையெல்லாம் ஒரே ஈரமாக இருந்தது. வெளியில் மிக வேகமாக சூறாவளி போல் காற்று வீசத் தொடங்கியது. மழையும் அடித்து ஊற்றியது. சுனிதா தன்னையும் அறியாமல் அப்படியே கண் அயர்ந்து உறங்க ஆரம்பித்தாள். இரவு 1 மணியாகிவிட்டது. ஊரெங்கும் ஒரே அமைதி. மழை கூட லேசாக சத்தமின்றி தூறிக் கொண்டிருந்தது. காய்ச்சல் இறங்கியதும் வெங்கட்டுக்கு வியர்த்தது. மெதுவாக எழுந்தான். விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல நடந்து பாத்ரூமுக்கு சென்று சிறுநீர் கழித்தான்.
பின் படுக்கைக்கு வந்தான். படுக்கையில் சீதா தான் முடங்கி படுத்திருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான். என்ன சீதா, அப்படி முடங்கி படுத்திருக்க? நல்லா படுத்துக்க கூடாதா? விளக்கை வேறு அணைக்காம தூங்குறையே. நல்ல பெண்ணம்மா நீ என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு மின்விசிறியை ஓடவிட்டு படுக்கையில் படுத்தான். லேசாக குளிர்ந்தது. பெரிய போர்வையை போர்த்தி கொண்டான். பாவம் சீதா, அவளுக்கும் குளிரும். அவளுக்கும் போர்வையின் ஒரு பகுதியை போர்த்திவிட வேண்டும் என்று எண்ணி சுனிதா மீது போர்வையை போர்த்தினான். சுனிதா நல்ல உறக்கத்தில் இருந்ததால் அவள் மேல் போர்வை பட்டதே தெரியாது தூங்கிக் கொண்டிருந்தாள். வெங்கட்டின் மனதில் சீதாவின் மீது மிகவும் இரக்கம் ஏற்பட்டது. குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் எனக்கு மட்டுமா? சீதாவுக்கு இருக்காதா? இன்று அவளை சந்தோஷப்படுத்துவோம். ஒரு கால் அவள் தாய் ஆகலாம். டாக்டர் கூட ஒரு சான்ஸ் இருக்கு என்றுதானே சொல்லி இருக்கிறார். நாம் முயற்சி செய்யலாம். பின்பு ஆண்டவன் விட்ட வழி என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான் வெங்கட். சீதா என்று எண்ணிக்கொண்டு சுனிதாவை இறுக அணைத்தான். திடீரென விழித்து கொண்ட சுனிதா, ஐயா, என்னை விட்டுடுங்க, நான் சுனிதா என்று தழுதழுத்த குரலில் கூறினாள். சோ, சத்தம் போடாத சீதா என்று கூறி அவளை கட்டிப்பிடித்து அந்த இருட்டில் மிகவும் உணர்ச்சி பொங்க அவள் அதரத்தில் முத்திரையை பதித்தான் வெங்கட். அவளால் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. இதுவரை எந்த ஆண்மகனின் ஸ்பரிச உணர்வும் படாத சுனிதாவுக்கு வெங்கட்டின் சூடான உணர்ச்சி மிகுந்த அதர முத்தம் தேவாமிர்தம் போல் இருந்தது. அவளும் தன்னை இழந்து அவனது உணர்ச்சிகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அவனது உதடுகளை உணர்ச்சி பொங்க முத்தமிட்டாள். இன்பத்தின் உச்சத்தை இருவரும் அடைந்தனர். பிறகு இருவரும் அமைதி அடைந்தனர். வெங்கட் கண்களை மூடிக்கொண்டு உறங்கினான். அவனை இறுக கட்டி பிடித்து கொண்டே உறங்கினாள் சுனிதா. காலை விடியும் முன்பே விழித்து கொண்டாள் சுனிதா. வெங்கட் சுனிதாவை கட்டி பிடித்து படுத்திருந்தான். அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். அவள் உடலெல்லாம் ஒரே அடியாக வியர்த்து பிசு பிசு வென்றிருந்தது. மடமடவென்று சமையல் அறைக்கு சென்று ஒரு செம்பு நிறைய தண்ணீரை பருகினாள். அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டு பெண்மையை இழந்த துக்கத்தில் விக்கி விக்கி அழுதாள். பிறகு சற்று சமாதானமானாள். பச்சை தண்ணீரில் குளித்தாள். அவள் பாவங்கள் யாவும் கரைந்து போனது போன்ற ஒரு உணர்வை பெற்றாள். குளித்துவிட்டு அவள் கொண்டு வந்த மாற்று உடைகளை அணிந்து கொண்டாள். பிறகு சுட சுட ஹார்லிக்ஸ் ஒரு டம்ளர் போட்டுக்கொண்டு மருந்துடன் வெங்கட் அறைக்கு சென்றாள். வெங்கட் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பி ஹார்லிக்ஸையும் மருந்தையும் தந்தாள். உறக்க நிலையில் மருந்தை விழுங்கிவிட்டு ஹார்லிக்ஸையும் பாதி டம்ளர் குடித்துவிட்டு படுத்து கொண்டான். அவன் மீதம் வைத்திருந்த ஹார்லிக்ஸை பருகினாள் சுனிதா. காலிங் பெல் அடித்தது. பால் தரும் பையன் புட்டியுடன் நின்றான். பழைய புட்டியை வாங்கி கொண்டு புதிய 2 பால் புட்டியை சுனிதாவிடம் தந்தான். வெளியில் பெரிய மழை, தலை காட்ட முடியவில்லை என்று கூறி சென்றான் பையன். பாலை கொதிக்க வைத்து காஃபி போட்டு சாப்பிட்டாள் சுனிதா. திடீரென்று விழித்து கொண்ட வெங்கட், சீதா, சீதா, இங்க வா என்றான். சுனிதா படுக்கை அறைக்குள் சென்றாள். சுனிதாவை உற்று நோக்கிய வெங்கட், சுனிதா, சீதா எங்க என்று கேட்டான். எஜமான், அம்மா ஊருக்கு போயிட்டாங்களே. அப்போ நேற்றிரவு என்னோட இருந்தது யாரு? எனக்கு பணிவிடை செய்தது யாரு? நான் தான் எஜமான் என்று கூறி தலையை குனிந்து கொண்டாள் சுனிதா. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. சுனிதா, நான் ஜுர வேகத்துல பெரிய தவறு செய்துட்டேன். சீதான்னு நினைச்சு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். நீயாவது நான் சீதா இல்ல சுனிதான்னு சொல்லக்கூடாதா? என்னிடமிருந்து விடுவித்து போயிருக்க கூடாதா? நான் சுனிதான்னு சொன்ன எஜமான். பயத்துல என் குரல் கம்மியாய் போய்விட்டது. உங்க பிடியிலிருந்து என்னால விடுவித்து கொள்ள முடியல. என் பெண்மை தோற்றுவிட்டது என்று கூறி விக்கி விக்கி அழுதாள். பகவத்கீதை புத்தகத்தை கையில் எடுத்து அதை பார்த்து கொண்டே, சுனிதா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறை மன்னிச்சிடு. சீதாவுக்கு இது தெரிய வேண்டாம். அவளால தாங்கிக் கொள்ள முடியாது என்றான் வெங்கட். கன்னியாகுமரியில் சீதாவின் மாமா பெண்ணின் திருமணம் நடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. பல முறை போன் செய்ய முயன்றும் பம்பாய்க்கு போன் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டாள் சீதா. ஒரு நாள் பேசாது போனாலும் தன் கணவர் கவலைப்படுவார். எவ்வளவு முயன்றும் போனில் பேச முடியவில்லை. ஏன் என்று புரியாமல் தவித்தாள் சீதா. அப்பொழுது அவள் தாய் மாமன் பம்பாய் அடைமழையில் ஸ்தம்பித்து விட்டது என்ற பேப்பர் செய்தியை தெரிவித்தார். மின்சாரமும் தகவல் போக்குவரத்து யாவும் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். திருமணத்தன்று தான் கொண்டு வந்த வெள்ளி விளக்கை காட்டுவதற்கு
அதை சுற்றி கட்டப்பட்ட ஆங்கில பத்திரிகையை பிரித்தாள். பேக் செய்த பழைய பத்திரிகையில் சீதா ஒரு சோப் விளம்பரத்தை பார்த்தாள். அந்த சோப்பு விளம்பர டிசைனை செய்தவர் வெங்கட். அந்த விளம்பரத்தில் உள்ள பெண்ணின் முகத்தை கூர்ந்து கவனித்தாள் சீதா. அறிமுகமான அந்த முகம் வேறு யாரும் இல்லை, சுனிதாதான். ரகு எந்த விளம்பரத்தை காட்ட வந்து காட்டாமல் போனானோ அந்த விளம்பரம்தான் அது. காலம் கடந்து சீதா பார்க்கும்படியாக ஆயிற்று. அந்த கசங்கிய பத்திரிகையை பத்திரமாக தன் பெட்டியில் வைத்தாள் சீதா. அவள் உள்ளம் குமுறியது. தனக்கு தெரியாமல் வெங்கட் அந்த வேலைக்கார பெண் சுனிதாவை மாடலாக்கி டிசைன் செய்து விளம்பரப்படுத்தி இருக்கிறார். சீதாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெறும் மாடல் பெண்ணாகத்தான் செய்தாரா, அல்லது வேறு தகாத உறவை வைத்து கொண்டுள்ளாரா? அப்படி ஏதாவது தகாத உறவு என்றால் வெங்கட்டின் துரோகத்திற்காக அவரை டைவர்ஸ் செய்ய வேண்டியதுதான். முதல் வேலை பம்பாய் சென்றதும் உண்மையை அறிய வேண்டும். இவ்வாறு குழம்பி போன சீதா உடனடியாக பம்பாய்க்கு செல்ல ஆயத்தமானாள். திடீர் பயணத்திற்கு காரணம் கேட்டனர் சொந்தக்காரர்கள். பதில் ஏதும் சொல்லாமல் விக்கி விக்கி அழுதாள் சீதா. புருஷன் ஞாபகம் வந்துவிட்டது, அதுதான் ஊருக்கு புறப்பட்டு விட்டாள் என்று தாய் மாமன் சுப்புடு சொந்தக்காரர்களிடம் சமாதானம் சொன்னார். மழை லேசாக இருந்தது. பம்பாய் சகஜ நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. மின் இணைப்பும் டெலிபோன் இணைப்புகளும் சரி செய்யப்பட்டன. வெங்கட்டும் சற்று உடல் தேறினான். 10 நாளாக வளர்த்த தாடியும் மீசையும் எடுக்கவில்லை. அதோடு அவன் படம் வரைவதையும் விடவில்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எதையோ மிகவும் அக்கறையுடன் வரைந்து கொண்டிருந்தான். அந்த படத்தில் சுனிதாவின் முக சாயலில் ஒரு பெண் வாஞ்சையோடு ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருந்தாள். அவளுடைய நிறைந்த பால் குடம் பாதி தெரிந்தும் பாதி துணியில் மறைந்தும் காணப்பட்டது. அக்குழந்தை முளைக்காம்பை மன மகிழ்ச்சியோடு தன் சிறிய உதடுகளினால் பற்றி இழுத்து அமுதினை பருகும் காட்சி மனதை சுண்டி இழுக்கும் வண்ணம் இருந்தது. ஒவ்வொரு கோணத்தில் இருந்தும் பார்த்து ரசித்து அழகிய அந்த படத்திற்கு மெருகூட்டி கொண்டிருந்தான் வெங்கட். அவனுக்கு சுனிதாவின் நெஞ்சில் உள்ள மச்சம் ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அந்த பெண் படத்தில் விம்மி இருக்கும் அவள் வலது நெஞ்சில் ஒரு அழகிய மச்சத்தை உருவாக்கினான் வெங்கட். சபாஷ் என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டு வந்தவர் யார் என்று அறிய திரும்பி பார்த்தான் வெங்கட். மிகுந்த அதிர்வுடன் சீதா என்று கத்தினான். ஆம், சீதா தான் நின்று கொண்டிருந்தாள். என்ன ஆச்சரியமா இருக்கா? இந்த முட்டாள் சீதா இன்னும் 10 நாள் கழிச்சுத்தான் வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தமே, வந்துட்டாளேன்னு படபடன்னு பேசினாள் சீதா. ஏன் சீதா வந்ததும் வராததுமா இப்படி பொறிஞ்சு கொட்டுற? நான் என்ன பண்ணிட்டேன் என்று கத்தினான் வெங்கட். கத்தாதீங்கோ, கேட்ட கேள்விக்கு மாத்திரம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்கோ. யார் இந்த பொண்ணு? எந்த பொண்ணு? ஆஹா, ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி பேசுறேளே. இந்த படத்துல இருக்கிற பொண்ணு யாருன்னு கேட்ட? ஆ, வந்து என் கற்பனையில நான் வரைஞ்ச பொண்ணு. உங்க கற்பனையில நம்ம வீட்டு வேலைக்காரி வந்து உட்காந்துட்டாளோ? நீ என்ன சொல்ற? சுனிதாவை பத்தி சொல்றியா? அவ பத்தரை மாத்து தங்க மாதிரி. ஆமா, அவ தங்க மாதிரி, நான் பித்தளை மாதிரி, அப்படித்தானே? சீதா, நோக்கு என்ன ஆயிடுத்து? ஏதேதோ பேத்தற, நீக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்கோ, அனாவசிய பேச்சு வேணாம். நீங்க குற்றவாளி, நேக்கு உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? நான் வந்ததும் உங்க கட்டிலின் ஓரத்துல ஒரு உடைஞ்ச கருப்பு வளையல் கிடந்தது. அது யாருடையதுன்னு நேக்கு தெரிஞ்சாகணும். இவ்வளவுதானே? நீயே சுனிதாவை கூப்பிட்டு கேட்டுக்கோ என்றான் வெங்கட். நான் கேட்கத்தான் போறேன். சுனிதா, ஏ சுனிதா என்று ஆத்திரமாய் கத்தினாள் சீதா. அடுக்களையில் வேலை செய்து கொண்டிருந்த சுனிதா ஓடோடி வந்தாள். வா என் ரூமுக்கு என்று சுனிதாவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றாள் சீதா. சுனிதா, உன்னை என் சகோதரி மாதிரி நினைச்சனே, நீ எனக்கு துரோகம் செஞ்சிட்டியே என்று கூறி அழுதாள். சுனிதா ஒன்றும் சொல்லவில்லை. உன் கையை காட்டு என்றாள் சீதா. சுனிதாவின் ஒரு கையில் 3 கருப்பு வளையலும் மற்றொரு கையில் 4 கருப்பு வளையலும் இருந்தன. சுனிதா, இத பார், இந்த உடைஞ்ச வளையல் துண்டு என்று ஒரு உடைந்த வளையலை காட்டினாள் சீதா. எந்த உண்மையை மறைத்துவிட நினைத்தாளோ அந்த உண்மையின் அடிசுவடு சீதாவின் கைக்கே சாட்சியாக போய்விட்டது. சுனிதா கண் கலங்கினாள். தனக்கு எதுவும் தெரியாது என்று சுனிதா சொல்லிவிட்டால் நிம்மதியாக போய்விடும் என்று எண்ணினாள் சீதா. தான் நினைத்தது பொய்யாய் ஆகிவிட வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டாள். இந்த வளையல் யாருடையது என்று சீதா கேட்க மௌனமானாள் சுனிதா. என் மீது ஆணையா சொல்லு,
உண்மைய சொல்லு. நீ சொல்றதுல தான் என் எதிர்கால வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சொல்லு சுனிதா, சொல்லு. என் மேல ஆணையா சொல்லு என்று கூறி சுனிதாவை உலுக்கினாள் சீதா. என்ன மன்னிச்சிடுக்கா, மன்னிச்சிடு என்று கூறி சீதாவின் கால்களில் விழுந்து அழுது கொண்டே சீதா ஊருக்கு போனதில் இருந்து திரும்பி வரும் வரை நடந்ததெல்லாம் ஒன்று விடாமல் கண்ணீருடன் கூறினாள் சுனிதா. சீதா தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அக்கா, தலையில அடிச்சுக்காதீங்க, வேணும்னா ஆசை தீர என்ன அடிச்சுக்கங்க என்று கூறி அழுதாள் சுனிதா. அக்காவா? என்னையா அக்கான்னு சொல்ற? உறவு கொண்டாடி என் குடும்பத்தை கெடுத்துட்டிய பாவி. இனி இந்த வீட்டுக்குள்ள ஏறக்கூடாது, போடி வெளியில என்று கத்தினாள் சீதா. சுனிதா ஒன்றும் சொல்லாமல் வெளியே சென்றாள். அவள் போன திசையை வெறி பிடித்தவள் போல சற்று நேரம் பார்த்து கொண்டே இருந்தாள் சீதா. சுனிதா மனம் உடைந்து மாடி இறங்கி தான் இருக்கும் குப்பத்திற்கு சென்றாள். குப்பத்தில் நுழையும் போது தாதாவின் மனைவி தனுஜா சுனிதாவிடம் ஓடோடி வந்தாள். சுனிதா, உன் சித்தி மோசம் பண்ணிட்டா, நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டா என்று அழுதாள் தனுஜா. வேலையும் போய்விட்டது, பெண்மையும் போய்விட்டது, உயிருக்குயிரான சித்தியும் போய்விட்டாள். சித்தியின் பிணத்தின் அருகே அசையாது நின்றாள். பிரம்மை பிடித்தவள் போல நின்றாள். குப்பத்து பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுதனர். தனுஜா சுனிதாவை பார்த்து, சுனி, சத்தம் போட்டு அழு, அப்பத்தான் துக்கம் தீரும். மனசுக்குள்ள போட்டு வச்சுக்காத, அழு, அழுதுடு என்று சொல்லிக்கொண்டே அழுதாள். நேரம் வந்தது, அவ போயிட்டா, போகட்டும். நாம மாத்திரம் என்ன நிரந்தரமா? நாமும் ஒரு நாள் போக வேண்டியதுதானே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் சுனிதா. சித்தியின் சிதைக்கு தாதா சிவராவ் தீ இட்டான். மறுநாள் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் சிறிது சாம்பலை சுனிதாவிடம் கொடுத்து, உனக்கு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ இந்த சாம்பலை உனக்கு பிடிச்ச நதியில கரைச்சிடு என்று சிவராவ் கூறினான். பாட்டிலை வாங்கி கண்களில் ஊற்றிக்கொண்டாள் சுனிதா. சீதா வெங்கட் வீட்டை விட்டு வெளியேறி 1 மாதமாகிவிட்டது. அப்படியே பைத்தியக்காரன் போல தாடி மீசையுடன் உலகே மாயம் என்ற பாணியில் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் வெங்கட். காலிங் பெல் அடித்து கொண்டே இருந்தது. திடீரென்று காலிங் பெல் அடிப்பதை உணர்ந்த வெங்கட் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய சீதா சமாதானமாகி வந்திருப்பாள் என்று எண்ணினான். அந்த எண்ணத்திலேயே கதவை திறந்தான். சார், நான் தான் தாத்தா சாரி, நான் உள்ள வரலாமா என்றார் சற்று வயதான ஒருவர். வாருங்கள் என்று அழைத்து ஒரு சோஃபாவில் அமர வைத்தான். நீங்க வக்கீல் சேஷாத்ரி மகன் தாத்தா சாரி தானே என்று கேட்டான். யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட், நீங்க சொல்வது ரொம்ப சரி என்றார் தாத்தா சாரி. உங்க அப்பாவை பல முறை ரோட்டரி கிளப்ல பார்த்துருக்கேன். அது சரி, நீங்க காஃபி அல்லது கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா என்று கேட்டான். நோனோ, இன்னைக்கு எந்த பழக்கமும் இல்லை. நான் எதிர்த்தரப்பு வக்கீலா வந்திருக்கேன், அதனால உங்க ஆத்துல எதையும் சாப்பிடக்கூடாது என்றார் தாத்தா சாரி. என்ன கேஸ் விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சரி, சொல்றேன். உங்க மனைவி சீதா உங்களை விவாகரத்து செய்வதற்காக என்னை வக்கீலா நியமிச்சிருக்காங்க என்றான் தாத்தா சாரி. மிஸ்டர் தாத்தா சாரி, என்னையும் அறியாமல் நிகழ்ந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சிக்காக நான் சீதாவின் காலை பிடித்து கொண்டு பல முறை மன்னிப்பு கேட்டேன். அவள் மன்னிக்கலை, வீட்டை விட்டு போயிட்டாள். சிறிது நாள் தனியாக இருந்தா அவ மனசு மாறி திரும்ப வருவாள்னு எதிர்பார்த்தேன். ஆனா விவாகரத்து கோரி இருக்கா. நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா என்றான் வெங்கட். நியாய அநியாயத்தை கோர்ட்டு தான் முடிவு செய்யணும். நான் வக்காலத்து வாங்கிய வக்கீல். கீதையில கண்ணன் சொல்றார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. நானும் அப்படித்தான் வக்கீல் கடமையை செய்தேன். ஏன் சார், அப்படிப்பட்ட பாரதத்திலேயே கண்ணன் அர்ஜுனனுக்கு எத்தனை திருமணம் செய்து வைத்தார்? அது ஏன் கண்ணனே 2 பெண்டாட்டிக்காரர் தானே? அப்படி இருக்கிறப்போ என்னை விவாகரத்து செய்ய சொல்வது நியாயமா? பாரதம் வேறு காலம், நாம் வாழ்றது வேறு காலம். நீங்க தானே கீதையை பத்தி சொன்னேள். ஆமா, நான் மாத்திரம் அந்த பாரத காலத்துல இருந்திருந்தா, அன்றைக்கு குடும்ப கோர்ட்டுன்னு ஒன்று இருந்திருந்தா, நான் நிச்சயம் ருக்மணி பக்கம் நின்று கண்ணனை டைவர்ஸ் பண்ண கோர்ட்டுக்கு இழுத்திருப்பேன். உங்களுக்கு இந்த தாத்தா சாரி பற்றி ரொம்ப தெரியாது. வெட்டு ஒன்றுன்னா துண்டு 2, அதுதான் தாத்தா சாரி. மிஸ்டர் வெங்கட், நீங்க இந்த அபிடவிட்டை வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. இல்லைன்னா இந்த அபிடவிட்டில் கையெழுத்து போட்டுடுங்க. என்ன சொல்றேள் என்றார் தாத்தா சாரி. சார், நான் சீதாவை பார்த்து பேசலாமா? போன்ல பேசலாம். எங்க இருக்கா? மஞ்சுளா மாமி ஆத்துல என்றார் தாத்தா சாரி. வெங்கட் உடனடியாக மஞ்சுளா மாமி வீட்டுக்கு போன் செய்து பேசினான். மாமி, நான் வெங்கட் பேசுறேன், சீதாவை கூப்பிடுறேளா?
செத்த இருங்கோ என்றாள் மஞ்சுளா மாமி. சீதா போனை எடுத்து ஹலோ என்றாள். சீதா, நான் வெங்கட் பேசுறேன் என்றான் வெங்கட். சீதா ஒன்றும் பேசவில்லை. சீதா, என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடுமா என்ற கண்ணீருடன் கூறினான். முடியாது, நோ என்று கத்திக்கொண்டே போனை வைத்து விட்டாள். பேசிட்டளா என்றார் தாத்தா சாரி. ஆமா பேசிட்டேன். கையெழுத்து போட்டு தரேளா? ஆமா. மியூச்சுவல் டைவர்ஸா அல்லது கோர்ட்டுக்கு வந்து வாதாட போறேளா? கோர்ட்டுக்கு வந்து வாதாட நேக்கு திறன் இல்லை, தகுதியும் இல்லை. மியூச்சுவல் டைவர்ஸே செய்துடுறேன். அப்போ இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்கோ என்றார் தாத்தா சாரி. மடமடவென்று அவர் நீட்டிய எல்லா காகிதத்திலும் கையெழுத்து போட்டு பேனா நுனியை உடைத்தான் வெங்கட். ஐ எம் சாரி வெங்கட். நான் என் கடமையை தான் செய்தேன். நான் வரேன் என்று சொல்லி சென்றார் தாத்தா சாரி. அவர் சென்ற திக்கையே பார்த்து கொண்டிருந்தான் வெங்கட். தாத்தா சாரி கீழே இறங்கி அத்தெருவில் உள்ள ஒரு பொது தொலைபேசி கூடத்தில் இருந்து பேசினார். ஆமா மேடம், நான் தாத்தா சாரி பேசுறேன். வெங்கட் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டார். சரி, வச்சிடுறேன். சற்று நேரத்தில் வெங்கட் வீட்டுக்கு வந்த தாதா சிவராவ் கடிதம் ஒன்றை வெங்கட்டிடம் நீட்டியபடி, நீங்க தானே வெங்கட்? ஆமா. இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சுனிதாபாய் கொடுத்தாள் என்று கடிதத்தை கொடுத்துவிட்டு தாதா சிவராவ் உடனே போய்விட்டான். கடிதத்தை பிரித்து கண்களை அகலமாக்கி கடிதத்தின் வரிகளை படிக்க ஆரம்பித்தான் வெங்கட். முதலாளி அவர்களுக்கு சுனிதா எழுதியது. தமிழ் தெரிந்த குப்பத்து பெண் ஒருத்தி உதவியுடன் எழுதிய கடிதம் இது. உங்கள் வாழ்க்கையில் சூறாவளியை ஏற்படுத்தியதற்காக மிக வருந்துகிறேன். வீட்டை விட்டு அம்மா விரட்டியதும் என் வீட்டுக்கு வந்தேன். அங்கு என் சித்தி செத்து போனாள். நானும் செத்து போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் வாந்தி எடுத்தேன். என்னை சோதித்த டாக்டர் நான் கர்ப்பமாகி உள்ளதை கூறினார். நான் சாகலாம், ஆனால் ஒரு சிசுவை கொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. அதுவும் உங்கள் கரு. ஆனால் குப்பத்து ஜனங்கள் என்னை வசைமாறி பொழிந்தார்கள். எனக்கு ஆதரவு தனுஜாதான். ஆனால் தாதா சிவராவ் கண்டபடி திட்டினான். நான் ஒரு பெண்ணை கெடுத்து என்னை எனக்கு தனுஜாவை கட்டாய கல்யாணம் பண்ணினியே, இப்போ உன்னை கெடுத்தவன் யாருன்னு சொல்லு. அவன் கொம்பன் ஆனாலும் சரி, நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்றான். ஆனா உங்களை காட்டி கொடுக்க எனக்கு மனசில்ல. கெட்ட பேரு என்னோட இருக்கட்டுமேனு முடிவு பண்ணிட்டேன். எப்படியும் கஷ்டப்பட்டாவது குழந்தையை பெத்துக்குவேன். அது ஆணா இருந்தா வெங்கட், பெண்ணா இருந்தா சீதா. இப்படித்தான் பேர் வைப்பேன். ஷமாகரோ ஷமாகரோ. கடிதம் படித்துவிட்டு, சுனிதா என்னை மன்னித்து விடு என்று கண்ணீர் விட்டான் வெங்கட். மஞ்சுளா மாமி வீட்டில் பாப்புவின் சட்டைக்கு பொத்தான் தைத்து கொண்டிருந்தாள் சீதா. கிழிந்த தன் ஜாக்கெட்டை சரி செய்து கொண்டிருந்தாள். மாமி, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ. நீங்க விவாகரத்து செய்யறது சரியான்னு யோசிச்சு பாருங்கோ. உங்ககிட்ட எத்தனை தடவை அவர் மன்னிப்பு கேட்டுண்டார். இப்படி பிடிவாதமா இருக்கலாமோ என்றாள் மஞ்சுளா. மாமி, நான் இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்கோ. நான் வேற எங்காவது போயிடுறேன் என்றாள் சீதா. அதெல்லாம் இல்ல. உங்க ஆத்துக்காரர் குடிக்க மாட்டார். ரேஸ் சூதாட்டம் இதெல்லாம் அவகிட்ட இல்ல. ஏதோ தெரியாம தவறு நடந்துடுத்தோ. அதை பெருசுபடுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். அது சரி, விவாகரத்துக்கு பிறகு என்ன செய்ய போறேள்? முதல்ல விவாகரத்து ஆகட்டும், அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். சீக்கிரமே டைவர்ஸ் வாங்கி தர்றதா தாத்தா சாரி சொன்னார். தாத்தா சாரி பெரிய லாயர். பெரிய பெரிய மனுஷாள் எல்லாம் அவருக்கு சிநேகம். வெட்டு ஒண்ணுன்னா துண்டு ரெண்டுன்னு சொல்வார் என்றாள் சீதா. அதெல்லாம் சரிதான். இந்த வக்கீல் விவாகத்தை வெட்டிடுவாங்க. ஆனா இரண்டு வெட்டிய மனசை ஒன்று சேர்க்க முடியாது என்றாள் மஞ்சுளா. மாமி, விவாகரத்து வந்தவுடன் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்ந்துடுவேன். துரோகம் செய்த புருஷனை விட ஹாஸ்டல் வாழ்க்கையே தேவலை என்றாள். அதான் உங்க தலையெழுத்துன்னா யார்தான் மாத்த முடியும்? அப்போது போன் மணி அடிக்க மஞ்சுளா போனை எடுத்து, யாரு? தாத்தா சாரியா? கொஞ்சம் இருங்கோ என்று கூறி ரிசீவரை சீதாவின் கையில் கொடுத்தாள். சிறிது நேரம் போனில் பேசிய பிறகு ரிசீவரை வைத்துவிட்டு, மாமி, ஒரு நல்ல செய்தி. எங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு எல்லாம் ஆயிடுச்சாம். விசாரணை சீக்கிரம் வந்துடுமாம். ஒரு மாசத்துல விவாகரத்து கிடைச்சுடுமாம். நிம்மதியா தூங்க சொன்னார் என்றாள் சீதா. கேட்கவே நாராசமா இருக்கு. என்ன கோர்ட்டோ என்ன டைவர்ஸோ ஒண்ணு கூட நன்னா இல்ல என்றாள் மஞ்சுளா. அது என்ன, ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி? நான் வேற ஒருத்தரோட படுத்திருந்தா அவர் ஒப்புக்குவாரா? சீதாவை ராமன் நெருப்புல குளிக்க சொல்லி சோதிச்சாரே, ஆனா அதே ராம காட்டுல வேறு பொம்மநாட்டியோட உறவு கொண்டார்னு சந்தேகப்பட்டு
சீதா தீ குளிக்க சொல்லி இருந்தா ராமன் தீ குளிச்சிருப்பாரா? சீதா அப்படி கேட்கலையே என்றாள் மஞ்சுளா. அதான் தப்பு. சீதா அடங்கி போனதால தான் பெண் சமுதாயமே பின் தங்கி போச்சு என்றாள் சீதா. மாமி, நீங்க ஆத்திரத்துல ஏதேதோ பேசுறேள். உங்க இஷ்டம். நீங்க எது வேணும்னாலும் செய்துக்கோங்கோ. என் மனதை குழப்பாதீங்கோ என்றாள் மஞ்சுளா சிரித்துக்கொண்டே. வெங்கட் காலையில் தலைவலியுடன் எழுந்தான். பிறகு முனங்கிக் கொண்டே சூடாக காஃபி போட்டு குடித்தான். வாழ்க்கை இப்படி தாறுமாறாக போய்விட்டதே என வருந்தினான். அப்போது போன் மணி அடிக்க ரிசீவரை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ என ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. சீதா, என்ன மன்னிச்சிட்டியா? எப்ப வர்ற? பேசு சீதா, பேசு சீதா என்ற போனில் கூறினான். நான் சீதா இல்ல. அப்ப யாரு? கண்டுபிடி பார்க்கலாம். சுனிதாவா? சுனி, சுனி, பேர சொல்லுமா. நான் சுனிதாவும் இல்ல. பின்ன யாரு? யாரு? பேர சொல்லு. சக்கு, உங்க சக்கு, சகுந்தலா. சகுந்தலாவா? சக்கு. ஓ, உனக்கு எப்படி ஏன் நம்பர் கிடைச்சது என்று பதறினான் வெங்கட். வெங்கட், உங்க நம்பர் என்ன? உங்க ஜாதகமே என்கிட்ட இருக்கு. நீங்க உங்க மனைவி சீதாவை விவாகரத்து செய்ய ஒப்புதல் கொடுத்திட்டீங்களாமே? கேள்விப்பட்டேன். அன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்னு சம்பிரதாயத்தில் இருப்பதாக சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுக்குத்தான் ஒருத்தியும் இல்லையே, என்ன கல்யாணம் செய்துக்கிறீங்களா என்றாள் சகுந்தலா. சகு, என் மனச நோகடிக்காத. உங்க அருமை மனைவி சீதாவை விடவா நான் உங்க மனச நோகடிக்கிறேன்? நீங்க சுனிதா கிட்ட தகாத உறவு கொண்டீங்க. உங்க மனைவியால மன்னிக்க முடியல. ஆனா நான் மன்னிக்கிறேன். நான் இன்னும் கன்னி பொண்ணுதான். நீங்க திருமணமாகி இப்போ டைவர்ஸி ஆகிட்டீங்க. இருந்தாலும் உங்களை விவாகம் செய்ய சம்மதிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரின்னு சொல்லு வெங்கட் என்றாள் சகுந்தலா. சகு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. என் காலை சுத்தி வந்த பாம்பு என்னை கடிக்காம விடமாட்ட இல்ல? நீ சொல்றது சரிதான். நான் பாம்புதான். நாகின் பெண் பாம்பு. அது சரி. இப்ப என்ன சொல்ற? நான் எப்ப உன்னை சந்திக்கணும் சொல்லு என்றாள் சக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோவில்ல சந்திக்கலாம். சரியான நேரம் சொல்லு. 3 மணியில இருந்து 4 மணிக்குள்ள. ஓகே என்ற போனை துண்டித்தாள் சகுந்தலா. வெள்ளிக்கிழமைக்காக காத்திருந்தாள் சகுந்தலா. காலையில் எழுந்து தலைக்கு குளித்து பெரிய குங்கும பொட்டு வைத்து தலை நிறைய ரோஜா பூ வைத்து கொண்டு மாலை 3 மணியில் இருந்து வெங்கட்டின் வரவுக்காக காத்திருந்தாள். மணி 4 ஆயிற்று. வெங்கட்டை காணோம். மணி 5 அடித்தது. பக்தர்கள் கூட்டம் பெருகியது. மணி 6 அடித்தது. வெங்கட்டை காணவில்லை. மணி 7 அடித்தது. அப்பொழுது ஒரு பையன் கடிதம் ஒன்றை சகுந்தலாவிடம் கொடுத்துவிட்டு சென்றான். ஆச்சரியமாய் அதை பிரித்தாள். அதில் எழுதியிருப்பதை படிக்கலானாள். சக்கு, நான் வெங்கட். உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. சூழ்நிலைக்கு அடிமையாகிய நான் உன்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை. என்றும் உன்னை திருமணம் செய்ய போவதில்லை. பகல் கனவு காண வேண்டாம். சங்கு சுட்டாலும் வெண்மை நிறம் தரும் என்பது முதுமொழி. நீ என்னை எப்படி சுற்றினாலும் நான் நானாகவும் நீ நீயாகவும் தான் இருப்போம். திருமண பந்தம் இனி நிகழாது. நான் காய்ந்த சருகு, நீ வாழ வேண்டிய பசும் தளிர். நீ புதிதாக வாழ்க்கையை துவங்கு. என்னை மறந்துவிடு. நான் இந்த மும்பாய் நகரை விட்டே செல்கிறேன். இனி இங்கு வருவேனோ இல்லையோ தெரியாது. இனி உன்னால் என்னை தொடர முடியாது. வருகிறேன். குட் பை. பின் குறிப்பு: உன்னை மகாலட்சுமி கோவிலில் காக்க வைத்தமைக்கு என்னை மன்னித்துவிடு. இவன் வெங்கட். கடிதத்தை படித்துவிட்டு பித்தம் பிடித்தவள் போல நின்றிருந்தாள் சகுந்தலா. நஞ்சங்கூடு ஆசிரமத்தில் ஹூச்சி சங்கரையா உடன் வெங்கட் அமர்ந்திருந்தான். வெங்கடேசா, நீ தியானத்தில் உள்ளபோது உன் மனதை திறந்து உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்த கசப்பான கடந்த கால நிகழ்ச்சிகள் யாவையும் ஒளிவு மறைவின்றி என்னிடம் சொல்லிவிட்டாய். உன் நலனுக்காக நான் சண்டிகா தேவியை வணங்குவேன். எல்லாம் நல்லபடியாக மாறி உன் கவலைகள் தீர நான் பிரார்த்தனை செய்வேன். இன்று நடுநிசையில் நாம் இருவரும் அருகில் இருக்கும் சண்டிகா குகைக்கு செல்வோம். அங்கு அவளை நான் பிரார்த்தனை செய்து உன் நலனுக்காக மன்றாடுவேன் என்றார் பூச்சி சங்கரையா. அன்றிரவு ஊரடங்கிய பின் கையில் ஒரு அரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் காட்டில் நடந்து ஒரு சிறு குகை அருகில் ஹூச்சி சங்கரையாவும் வெங்கட்டும் வந்தனர். நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இடையிடையே பறவைகள் இரைச்சல்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன. ஹூச்சி சங்கரையா ஒரு பெரிய மெழுகுவர்த்தியை ஏற்றி குகை வாசலில் வைத்தார். வெங்கடேசா, நான் விளக்கை எடுத்துக்கொண்டு இந்த குகைக்குள் சென்று பூஜை செய்வேன்.
உனக்கு மணி ஓசை கேட்கும், சாம்பிராணி வாசம் வரும். ஆனால் நீ உள்ளே வரக்கூடாது. உன் நலன் கருதி பூஜை செய்கிறேன். வெகுநேரம் பூஜை நடக்கும். தூக்கம் வந்தால் இங்கேயே படுத்து உறங்கிவிடு என்றார் ஹூச்சி சங்கரையா. சரி சுவாமி என்றான் வெங்கட். பிறகு ஹூச்சி சங்கரையா மெதுவாக குகைக்குள் காலடி எடுத்து வைத்து, சண்டி மகாதேவி, உன் பிள்ளை வருகிறேன், என் பூஜையை ஏற்றுக்கொள்ளம்மா என்று கத்திக்கொண்டே அரிக்கேன் விளக்குடன் உள்ளே சென்றார். கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கொளி மறைந்தது. வெகு நேரம் பல மந்திர ஒலிகள் கேட்டன. சாம்பிராணி வாசம் வெளிவந்தது. மெழுகுவர்த்தி பாதி எரிந்து விட்டது. லேசாக காற்று வீசியது. மணி ஒலித்தது. பிறகு பறவைகள் பேசுவதை போன்ற குரல்கள் கேட்டன. ஏதோ கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் போல குரல்கள் கேட்டன. ஆனால் ஒன்றும் விளங்கவில்லை. வெகு நேரமானது. தன்னையும் அறியாமல் வெங்கட் ஒரு பாறையில் படுத்து உறங்க ஆரம்பித்தான். விடாது குரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. நன்றாக தாலாட்டுவது போல் இருந்தது வெங்கட்டுக்கு. காலையில் காட்டு வழியில் வந்தவர்கள் வெங்கட்டை எழுப்பினர். அருகில் மெழுகுவர்த்தி எரிந்து முடிந்து விட்டது. வழிபோக்கர்கள் அவன் ஏன் காட்டில் தனியாக உள்ளதாக கேட்டனர். ஹூச்சி சங்கர் ஐயாதான் தன்னை அழைத்து வந்தார் என்றான் வெங்கட். அவர் எங்கே என்று கேட்டனர். இங்குதான் அருகில் உள்ள குகைக்குள் சென்றார் என்று ஒரு இடத்தை காட்டினான். அங்கு சிறு சிறு பாறைகள் தான் இருந்தன. குகையே இல்லை. வெங்கட்டுக்கு ஒரே ஆச்சரியமாய் போனது. நேராக மடத்துக்கு வந்து அங்குள்ளவர்களிடம் நடந்ததை சொன்னான். அந்த ஹூச்சி சங்கரையா இப்படித்தான் பல சித்துக்கள் செய்துள்ளார். 3 இடங்களில் அவருக்கு சமாதி உண்டு. அவ்வப்போது பிரசன்னமாகி சிலருக்கு நன்மை செய்து மறைந்து விடுவார். வெங்கட்டின் கஷ்டங்களை களைவதற்காகத்தான் இவ்வாறு சித்து விளையாடி உள்ளார் என்று மடத்தில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர். 1.5 ஆண்டுகள் இவ்வாறு பைத்தியக்காரனை போல் திரிந்த வெங்கட்டுக்கு இந்த நிகழ்ச்சி மன ஆறுதலை தந்தது. மனமாற ஹூச்சி சங்கரையாவை மனதில் தியானம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் வெங்கட். கஸ்தூரிபாய் பெண்கள் காப்பகத்தில் சீதாவுக்கு சிட்டியம்மா ஒரு நல்ல தோழியானாள். சிட்டியம்மாவும் சீதாவின் உதவியால் நன்றாக பேச கற்றுக்கொண்டாள். சிஸ்டர் சந்திரலேகா எல்லோரையும் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அப்படி இருக்காது என்று விஜயா கிண்டல் அடித்தது இன்னும் சீதாவின் மனதில் பசுமையாய் இருந்தது. நிஜத்தை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தாள் சீதா. அன்று மாலை ஒரு கை குழந்தையை தூக்கி கொண்டு பெண் ஒருத்தி கஸ்தூரிபாய் காப்பகத்திற்கு வந்து சந்திரலேகாவிடம் கடிதம் ஒன்றை தந்தாள். அந்த கடிதத்தை வாங்கி படித்தாள். பிறகு அச்சா பைட்டே பெஹன் தும்ஹாரா நாம் கியாகை என்று அவள் பெயரை ஹிந்தியில் கேட்டாள் சந்திரலேகா. அவள் மீராபாய் என்று சொன்னாள். சிஸ்டர் விஜயாவை அழைத்து, சிஸ்டர், இந்த அம்மா பம்பாயை சேர்ந்தவங்க. யாரோ ஏமாத்தி இந்த நகரில் விட்டுட்டு போயிட்டான்னு தெரியுது. சமூக நல அமைச்சகத்துல இருந்து சிபாரிசு கடிதம் வந்துள்ளது. தமிழ் தெரியும் போல தெரியல. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. குழந்தைக்கு பால் வேணும்னா வாங்கி கொடுங்கோ. சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்ச பிறகு அவங்க கிட்ட இவளை ஒப்படைச்சிடுவோம் என்றாள் சந்திரலேகா. சரி சிஸ்டர் சந்திரலேகா, நீங்க சொன்னது போல செய்துடலாம் என்று கூறி அந்த பெண்ணை உள்ளே அழைத்து சென்றாள். இரவு சந்திரலேகாவின் வீட்டில் கடியார குருவி 8 முறை கூவியது. சந்திரலேகா ஏதோ படித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த சீதா வந்து, ஆன்டி, எனக்கு ஒன்று கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கேட்கலாமோ என்றாள். உனக்கு என்ன சந்தேகம் என்றாலும் கேளு, மனசுல வச்சு குழப்பிக்காத என்றாள். வந்து, ஆன்டி, நீங்க எப்படி நேக்கு சொந்தம்? நோக்கு அஸ்திவாரத்திலேயே சந்தேகம் வந்துடுத்தோ? அது இல்ல ஆன்டி. வந்து அந்த சிஸ்டர் வனஜா நீங்க இப்படித்தான் எல்லார்கிட்டையும் சொந்தக்காரின்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. உன் சந்தேகத்தை போக்கணும், அவ்வளவுதானே, கொஞ்சம் இரு என்று சொல்லி ஒரு பழைய போட்டோ ஆல்பத்தை தேடி எடுத்தாள். அந்த ஆல்பத்தில் ஒரு போட்டோவை காண்பித்து, இங்க பார் சீதா, இந்த ஆல்பத்துல இருப்பது யார் என்று கேட்டாள். வந்து, அது என் அப்பா. பக்கத்துல யார் இருக்கா? ஒரு பக்கம் என்னோட அம்மா, இன்னொரு பக்கம் என் அத்தை. அத்தையோட பேர் என்ன? ஞாபகம் இல்ல. அந்த சின்ன பொண்ணு யாரு? அது நான் தான். இப்போ அந்த அத்தை முகத்தை நன்னா பார்த்துட்டு என் முகத்தை பாரு என்றாள் சந்திரலேகா. இப்போது சீதாவுக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, அந்த அத்தை பெயர் சந்திரான்னு ஞாபகம். ஓ, அது நீங்க தானா என்றாள் சீதா. நீ சின்ன வயசுல எப்பொழுது பேச துவங்கும் போதும் வந்து என்று சொன்ன பிறகுதான் பேசுவாய். நீ முதல்ல என்னை சந்தித்ததும் வந்து என்ற வார்த்தையிலே தான் பேச ஆரம்பித்த. உடனே எனக்கு உன் ஞாபகம் வந்தது.
அதுக்கு பிறகு குப்புசாமி சாஸ்திரி தான் உன் அப்பான்னு சொன்ன. அதனால தான் உன்னை என் சொந்தக்காரின்னு சொன்னேன். இந்த வனஜா சிஸ்டர் இப்படி ஏதாவது கிண்டல் செய்து வேடிக்கை பார்ப்பாள். நீயும் அவ கிளப்பி விட்ட சந்தேகத்துல இருந்துட்ட. இப்ப உன் சந்தேகம் முழுவதும் தீர்ந்ததா என்று கேட்டாள் சந்திரலேகா. ஆன்ட்டி, என் சந்தேகம் முழுவதும் நீங்கி விட்டது. இனிமே நான் அனாவசியமா சந்தேகத்துக்கு இடம் தரமாட்டேன். உங்க மனதை நோகும்படி நான் சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறி அழுதாள் சீதா. அசடு, இதற்கெல்லாம் போய் அழுவாளோ என்று கூறி சமாதானம் செய்தாள் சந்திரலேகா. பம்பாயில் ரகுவின் வீட்டில் காலிங் பெல் அடித்தது. ரகு கதவை திறந்து பார்த்தான். ஆச்சரியம் தாங்க முடியாதபடி அங்கு வெங்கட் காத்திருந்தான். அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினர். அண்ணா, உங்களை கண்டுபிடிக்க நான் எவ்வளவோ முயன்று கடைசியில் காவேரி முகத்வாரமான பாகமண்டலாவில் உங்களை சந்தித்தேன். ஆனால் கண்களுக்கு சிக்கிய நீங்கள் கைகளுக்கு சிக்காமல் ஓடி போய்விட்டீர்கள். நான் எவ்வளவு முயன்றும் உங்கள் இருப்பிடம் தெரியாமல் போய்விட்டது. வாங்கண்ணா, முதலில் தாடி மீசையை எடுத்து விடுங்கள் என்றான் ரகு. ரகு சொன்னது போல் தாடி மீசையை மடித்துவிட்டு நன்றாக குளித்துவிட்டு காலை சிற்றுண்டியை முடித்தான் வெங்கட். ரகு, நான் பம்பாயை விட்டு சென்ற பின் என்னென்ன நடந்தன என்றான் வெங்கட். உங்கள் மேல் விவாகரத்து கேஸ் ரெடியானது. நீங்கள் அதற்குள் ஊரை விட்டு காணாமல் போன விஷயம் வக்கீல் தாத்தா சாரிக்கு தெரிந்ததும் என்னை தொடர்பு கொண்டார். நீங்கள் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டு விட்டு ஊரை விட்டு போனதால் அவரால் கேஸை தொடர முடியலைன்னு சொன்னார். மேலும் மன்னி மஞ்சுளா மாமி ஆத்துல இருந்து ஊருக்கு போகிறதா சொல்லி எங்கேயோ போயிட்டாங்க என்றான் ரகு. என்ன சொல்ற ரகு? சீதா மஞ்சுளா மாமி ஆத்துல இல்லையா? அங்கேயும் இல்ல, ஊருக்கும் போகல, வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு தெரியுது. 2 முறை தாத்தா சாரி போன்ல மன்னி எங்க இருக்காங்கன்னு கேட்டார். அப்பதான் மன்னி எங்கேயோ போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது என்றான் ரகு. மிகவும் பரபரப்படைந்த வெங்கட் தாத்தா சாரிக்கு போன் செய்தான். தாத்தா சாரி டெல்லிக்கு கேஸ் விஷயமாக சென்றிருப்பதால் அவர் வந்ததும் போன் செய்வதாக ஆபீஸ் கிளார்க் கூறி போன் நம்பரை வாங்கி கொண்டான். வெங்கட் வீடும் காலி செய்து மஞ்சுளா மாமி வீட்டில் ஒரு அறையில் சாமான்களை எல்லாம் போட்டு பூட்டி வைத்திருப்பதாக ரகு கூறினான். மஞ்சுளா மாமியை போய் பார்த்தால் ஏதாவது விவரம் கிடைக்கும் என்று வெங்கட்டும் ரகுவும் கிளம்பினர். இரவு நேரம். கஸ்தூரிமாய் விடுதியில் அனைவரும் உறங்க ஆரம்பித்திருந்தனர். அருகில் உள்ள சர்ச்சில் இரவு 11 மணிக்கு 11 முறை மணி ஒலித்தது. மீராபாய் குழந்தை விழித்து கொண்டு அழுதது. மீராபாய் எழுந்து பிளாஸ்கில் உள்ள வெந்நீரில் பால் கலந்து புட்டிப்பால் தந்தாள். ஒரே புழுக்கமாயிருந்ததால் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு வாசல் வரை வந்தாள். குழந்தையை லேசாய் தட்டி கொண்டு ஏதோ பாடல் போல முணுமுணுத்தாள். வாசலில் நின்று கொண்டிருந்த அமர்சிங், பாப்பா தூங்கலையா என்று ஹிந்தியில் கேட்டான். ஆமா, தூங்கல, புது இடம், அதனாலதான் என்ற ஹிந்தியில் சொன்னாள். உடனே அமர்சிங், ஆமா, புது இடம் பாப்பாவுக்கு தெரியல. பாப்பாவும் நீங்களும் முன்னாடி எங்கிருந்தீங்க என்று கேட்டான். அதற்கு பதில் ஏதும் மீராபாய் சொல்லவில்லை. நீங்க ஹிந்தி பேசுறீங்க, உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர் என்று அமர்சிங் கேட்டான். குழந்தை வேகமாக அழ ஆரம்பித்தது. உடனே அமர்சிங் ஹனுமார் சாலிஸ்யாவை அனுமார் பக்தியாக பாடும் பாடல் ராகமுடன் பாடினான். குழந்தை அழுகையை நிறுத்தியது. சாலிஸ்யாவை கேட்டதும் பாப்பா அழுகையை நிறுத்திவிட்டது பார்த்தீங்களா என்றான் அமர்சிங். குழந்தையை அமர்சிங் கையில் கொடுத்தாள் மீரா. நீங்க தான் இந்த பாப்பாவுக்கு மாமா மாதிரி என்றாள். பாப்பா பெயர் என்ன? பாப்பா பெயர் வெங்கடேசன் என்றாள் மீரா. ஆச்சரியம், உங்களை பார்த்தா வடக்கத்தி கலை முகத்தில் கொட்டுகிறது. பாப்பா பெயரை கேட்டா தெற்கத்திய பெயராய் தெரியுது, எப்படி என்றான் அமர்சிங். அண்ணே, நீங்க நல்லவரா தெரியுறீங்க. என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த பாப்பா என் வயிற்றுல உருவானதிலிருந்து நான் ரொம்ப சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாக வேண்டி வந்தது. நான் பம்பாயில பாந்த்ரா பக்கத்துல உள்ள ஒரு குப்பத்து பெண். என் உண்மை பெயர் சுனிதா. சுனிதா என்ற பெயர் எனக்கு ராசி இல்லை போல தெரியுது. நான் சிறு வயதா இருந்தப்போ என் அப்பா குடிச்சு குடிச்சே செத்தாரு. என் சின்னம்மா தான் என்னை வளர்த்தா. ஒரு வசதியானவர் வீட்டில் வேலை பார்க்கும்போது அந்த முதலாளிக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு நாள் உறவுல உருவானவன் தான் இந்த குழந்தை. அவர் ஞாபகார்த்தமா இந்த குழந்தைக்கு அவர் பெயரான வெங்கட் என்ற பெயரையே வச்சுட்டேன் என்றாள் சுனிதா. நீங்க போய் இந்த குழந்தைக்கு நீங்க தான் தந்தை, நீங்க தான் வளர்க்கணும்னு ஏன் கேட்க கூடாது என்று கேட்டான் அமர்சிங். என்னால் அந்த குடும்பத்துல ஒரு சூறாவளியே உண்டாயிடுச்சு. மேலும் அவங்களுக்கு நான் தொந்தரவு தர விரும்பல.
அதனால தான் நான் அவங்க வீட்டுக்கே போகல. இந்த குழந்தைக்காக நான் வாழ வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு என்று கூறி அழுதாள். சகோதரி, அழாத. நான் வணங்கும் ஹனுமார் உனக்கு வழி காட்டுவார் என்று சொன்னான் அமர்சிங். குழந்தை வாரிசே இல்லாமல் இருந்த வெங்கட்டுக்கு என்னால ஒரு குழந்தை பெற முடிந்தது. ஆனால் இது அவர் குழந்தைன்னு உலகத்தின் முன் என்னால சொல்ல முடியல. சமுதாய அந்தஸ்து என்ற போர்வைக்குள் இந்த சுனிதாபாய் புழுங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றாள் சுனிதா. சகோதரி, உங்க பெயர் சுனிதா என்றிருக்கும்போது நீங்க ஏன் மீராபாய்னு பெயரை மாத்தி சொன்னீங்க என்று கேட்டான் அமர்சிங். ராசி இல்லாத பெயரால் என் முதலாளி குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. என்னை யாரும் அடையாளம் தெரிஞ்சுக்க வேணாம்னு தான் பேரை மாத்திக்கிட்டேன். உங்களை பார்த்தவுடன் ஒரு சகோதரன் கிடைச்சா மாதிரி ஒரு சாந்தி கிடைத்தது. என் மனசில் உள்ளதை யாரிடமாவது சொன்னால்தான் என் மன பளு குறையும்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் என்றாள் சுனிதா. அதற்குள் குழந்தையும் தூங்க ஆரம்பித்தது. குழந்தையை கையில் திருப்பி வாங்கி கொண்டு, நான் படுக்கப் போகிறேன் சகோதரா. என் குழந்தையை இனி நீதான் பார்த்துக்கணும் என்று கூறி தன் அறைக்கு சென்றாள். சற்று நேரத்தில் விடிந்தது. சற்றே அசந்து உட்கார்ந்து கொண்டே உறங்கிய அமர்சிங் பறவைகள் கூக்குரலை கேட்டு விழித்தான். எதிரிலே சுனிதா இருந்த அறை திறந்திருந்தது. சுனிதா அக்கம் பக்கம் கால் கை கழுவ போயிருக்கலாம் என்று நினைத்தான் அமர்சிங். சற்று நேரமானதும் அறைக்குள் சென்றான். குழந்தை படுத்துறங்கியது. அருகில் சுனிதா இல்லை. சுற்றுப்புறம் தேடினான். விடுதியில் உள்ள ஒவ்வொருவரையும் வினாவினான். ஒருவருக்கும் தெரியவில்லை. அமர்சிங் கீழே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு சுனிதாவுக்கு எந்த கெடுதலும் ஏற்படக்கூடாது என அனுமார் சாலிசாவை பாடினான். விடுதி பெண்கள் ஆச்சரியமுடன் நின்று கொண்டிருந்தனர். கடற்கரையில் லேசான வெளிச்சம். ஆனால் சூரியன் இன்னும் உதயமாகவில்லை. பல தனவான்கள் கடற்கரையில் போடப்பட்ட நடைபாதையில் உடற்பயிற்சிக்காக நடந்து கொண்டிருந்தனர். பிரசன்ன ரெட்டி சென்னைக்கு எப்பொழுது வந்தாலும் காலையில் கடற்கரைக்கு சென்று கரையோர அலைகளை பார்த்து கொண்டே மணல் மீது நடக்கும் பழக்கம் உண்டு. அன்று காலை சற்று சீக்கிரமாகவே கடற்கரைக்கு சென்று நடந்து கொண்டிருந்தான். சற்று தொலைவில் இருந்து கையில் ஒரு சிறு பாட்டிலுடன் பெண் ஒருத்தி வருவது தெரிந்தது. பிறகு அவள் அலை அடிக்கும் கரைக்கு சென்றாள். அவ்வாறு எந்த பெண்ணும் காலையில் தனியாக கடற்கரைக்கு செல்வதில்லை. ஆகவே பிரசன்ன ரெட்டிக்கு சந்தேகம் வர அவள் அருகே மெதுவாக சென்றான். கையில் உள்ள பாட்டிலை திறந்து சாம்பலை கடலில் வீசினாள். பிறகு ஹிந்தி மராட்டி கலந்து பேசினாள். சித்தி, உன் அஸ்தியை கரைத்து விட்டேன். என் கடமை முடிந்தது. என் பாப்பாவையும் ஒரு நல்ல இடத்தில் சேர்த்து விட்டேன். இனி நான் உன்னிடம் வருகிறேன். என்னை அணைத்துக்கொள் என்று கூறி வேகமாக அலைகளுக்கிடையில் ஓடினாள் தற்கொலை செய்து கொள்ள. பிரசன்ன ரெட்டி ஓடி சென்று சுனிதாவை காப்பாற்றினான். அதற்குள் சூரியனும் கீழ் திசையில் சிவந்த கண்ணுடன் கரையில் நின்று வெளிவந்தான். சுனிதாவின் வாயில் இருந்து தண்ணீர் வெளிவந்தது. உடனடியாக கண் விழித்தாள் சுனிதா. அவள் கண்களில் கருணையே உருவான மகானாக காட்சி அளித்தான் பிரசன்ன ரெட்டி. சுனிதா வசிக்கும் குப்பத்தில் ஒரு தேவாலயம் இருந்தது. அதில் இருந்த இயேசு கிறிஸ்து சிலையை சுனிதா அடிக்கடி தரிசித்து ஆனந்தம் கொள்வாள். யாரேனும் கேட்டால் அந்த ஆலயத்தில் உள்ள இயேசு மிகவும் கருணை வடிவாக இருக்கிறார் என்பாள். இன்று அந்த இயேசு உயிர் பெற்று தன் முன்னே வந்தது போன்ற ஒரு உணர்வை பெற்றாள் சுனிதா. அதற்குள் கடற்கரையில் பலர் கூடிவிட்டனர். எல்லோரும் மீனவர்கள்தான். நீங்கள் எல்லாம் என் ஜாதிதான், நானும் உங்கள் ஜாதி பெண்தான் என்று சொல்ல நினைத்தாள். மொழியாலும் வழக்கங்களினாலும் வேறுபட்டதாலும் தற்போது அவள் முற்றிலும் ஒரு நடுத்தர குடும்ப பெண்ணை போல் காட்சி அளிப்பதினாலும் அவள் என்ன சொன்னாலும் அந்த சூழ்நிலையில் எடுபடாது என்று ஒரு வினாடி எண்ணினாள் சுனிதா. பிரசன்ன ரெட்டி, உன் பெயர் என்ன என்று தெலுங்கில் கேட்டான். தன் பெயரைத்தான் கேட்கிறான் என்பதை யூகித்த சுனிதா ஹிந்தியில் தன் பெயரை மீராபாய் என்றாள். என் பெயர் பிரசன்னா. இங்கு கூட்டம் கூடிவிட்டது. வாங்க, நான் உள்ள இடத்திற்கு போகலாம் என்று கூறினான். சுனிதாவும் ஒப்புக்கொண்டு அவனுடன் சென்றாள். மீராபாய் விடுதியில் நின்ற குழந்தையை விட்டுவிட்டு வெளியில் சென்ற செய்தி சந்திரலேகாவுக்கு பறந்தது. சந்திரலேகாவும் சீதாவும் காலையில் விடுதிக்கு வந்து விட்டனர். எல்லோரும் பரபரப்பாய் இருந்தனர். சுனிதா குழந்தை விழித்து கொண்டு அழுதது. பலரும் எடுத்து அழுகையை நிறுத்த முயன்றனர். கடைசியில் சீதா கையில் எடுத்து அணைத்து கொண்டு புட்டி பாலை கொடுத்ததும் அழுகையை நிறுத்திவிட்டு பாலை பருகியது குழந்தை. வயிறு நிறைந்ததும் சீதாவை பார்த்து சிரித்தான் ஜூனியர் வெங்கட்.
கூர்கா ஏதோ சொல்ல முயன்றான். அவனை தனியாக தன் அறைக்குள் அழைத்து முந்தின நாள் நடந்த நிகழ்ச்சிகள் யாவையும் அறிந்து கொண்டாள் சந்திரலேகா. முந்திய நாள் இரவு சுனிதா தன் கதையையும் தன் உண்மை பெயர் சுனிதா மீராபாய் அல்ல என்பதையும் விபரமாக சந்திரலேகாவிடம் சொன்னான் அமர்சிங். சரி, நீ போய் உன் வேலையை பார் என்று உத்தரவு இட்டாள் சந்திரலேகா. வெளியில் குழந்தையை தோளின் மீது போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைத்தாள் சீதா. அதை பார்த்ததும் சந்திரலேகா, சீதா, அந்த குழந்தை உன்னிடம் நன்றாக ஒட்டி கொண்டது, அதை நீயே பார்த்துக்கொள் என்றாள். நன்றி ஆண்டி, என் குழந்தையைப் போல் இவனை பார்த்து கொள்கிறேன் என்றாள் சீதா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.